லாவிஸ்டம் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்ஷன் BNS 2023 செக்ஷன் 25 ஆக்ட் நாட் இன்டெண்டட் அண்ட் நாட் நோன் டு பி லைக்லி டு காஸ் டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் டன் பை கன்சென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்னன்னா முக்கியமா நம்ம ஒரு லாட்டின் மேக்ஸிம் பார்க்கணும். வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா, இசைந்து ஏற்பது தீங்கு ஆகாது, இல்லைன்னா இசைந்து ஏற்பது குற்றம் ஆகாதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளா ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டு அப்புறமா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா an act is done. இப்போ ஒரு செயல் செய்யப்படுது, ஆனா அந்த செயலை செஞ்சவங்களுக்கு அந்த செயலை செய்யணுங்கிற இன்டென்ஷனும் கிடையாது, நாலேஜும் கிடையாது. ஆனா என்ன ஆகுது, அந்த செயல்னால ஒரு ஹார்ம், ஒரு தீங்கு ஏற்படுது. இப்போ யாருக்கு அந்த ஹார்ம் ஏற்படுதோ அந்த நபர் 18 வயசுக்கு மேற்பட்ட ஒரு நபரா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இது அஃபென்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இங்க ஒரு இல்லஸ்ட்ரேஷனும் கொடுக்குறாங்க. இப்போ A and B 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் குத்துச்சண்டை வீரர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 பேருமே அந்த போட்டி ஆரம்பமாகுது, 2 விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஏங்கிற நபர் பிங்கிற நபர் B ஓங்கி அடிக்கிறதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிங்கிற நபருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அவர் மயங்கி விழுந்துறாரு. இப்போ இந்த பிங்கிற நபர் இந்த ஏங்கிற நபர் அடிச்சதுனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா விளையாட்டு விதிமுறைகள் இப்படிதான் இருக்கும். இந்த போட்டியில கலந்துக்கிட்டா நமக்கு இந்த மாதிரி காயம் ஏற்படும், இன்ஜூரி ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்கு. இருந்துதான் இம்ப்ளைடு கன்சென்ட் அவங்களுக்கு இருக்கு. 2 பேருக்குமே ஏனால பிக்கோ பினால ஏக்கோ கண்டிப்பா அங்க ஏதாவது இன்ஜுரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சு இம்ப்ளைடு கன்சென்ட்டோட தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது 2 பேர்ல யாருக்கா ஒருத்தர் அடிப்பட்டாலும் மாத்தி 2 பேர் என்ன பண்ண முடியாதுன்னா கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா வாலண்டி நான் ஃபிட் இன்ஜுரியா, இசைந்து ஏற்பது குற்றம் ஆகாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் கூட பார்க்கலாம். இப்போ நம்ம கிரிக்கெட் பார்க்கறதுக்காக ஸ்டேடியம் போறோம், டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ஸ்டேடியம் போயிட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரோல உட்காந்துருக்கோம். கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது பேட்ஸ்மேன் அடிச்ச பால் என்னன்னா தவறுதலாக நம்ம மேல பட்டுருச்சு. இப்போ நம்ம மேல பட்டு நமக்கு இன்ஜூரி ஏற்பட்டது. ஸோ இப்படி இன்ஜூரி ஏற்படும் போது நம்ம போயிட்டு அந்த பேட்ஸ்மேன் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும். அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு போனா இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு இம்ப்ளைட் கன்சென்ட் கொடுத்து தான் நம்ம என்ன பண்றோம், கண்டிப்பா அங்க போய் உட்கார்ந்துருக்கோம். இப்படி இருக்கும்போது அங்க ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு அடிபடுது அப்படின்னா, இன்ஜுரி ஏற்படுதுன்னா கண்டிப்பா இது குற்றம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம இம்ப்ளைட் கன்சென்ட்டோட தான் போறோம். ஏன்னா நமக்கு நாலேஜ் இருக்குல்ல, நமக்கு அங்கே போனால் இந்த மாதிரி ஆகலான்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் ஒரு நாலேஜும் இல்லை. நமக்கு இந்த அடியை ஏற்படுத்தணும், இந்த காயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோ நாலேஜோ உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இல்லஸ்ட்ரேஷன் மேக் பண்ணலாம் இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும். இதுதான் செக்ஷன் 25. தேங்க்யூ.